ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இதன் மூலமாக நடைபெறக்கூடிய அநேக உபன்யாசங்களுள் இன்றைய தினம் மாத்ருஸ்ரீ ஆர் ராஜம் மெமோரியல் என்டோமெண்ட் லெக்சர், இந்த என்டோமெண்ட்டு கீழே நடைபெறக்கூடிய இந்த உபன்யாசத்தில் ஸ்ரீகண்ட பாஷ்யம் குறித்து இரண்டாவது சூத்திரம் குறித்து உபன்யாசம் நடைபெறும். இதை பற்றியான ஒரு சில விஷயங்கள், இந்த என்டோமெண்ட் தொடர்பான ஒரு சில விஷயங்களை சொல்வதற்காக இந்த என்டோமெண்ட்டினுடைய நிறுவனர் நமது ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் சொல்வார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரः. I just try to address this in Sanskrit. I started learning Sanskrit after the Corona. Deeply interested, so inspired with your activities. I have been watching the YouTube, and I thought I should also participate in your activities in a small way. That's the reason why we are meeting on our behalf. सर्वेभ्यः अस्माकं नमस्कारः. अस्मिन् वर्षे एप्रिल् मासस्य 16 दिनाङ्के शिवलोकं प्राप्तायाः अस्माकं मातुश्री राजं नाम्न्यः स्मृति श्रीकान्त महोदयेन प्रस्तावित शिवाद्वैत दर्शनस्य वार्षिक व्याख्यानार्थम् एतद्दानं संस्थाप्य वयं प्रसन्नाः स्मः. सा महद्भिः गुणैः सह सरलं जीवनं यापयति स्म. कर्तव्यनिष्ठा भार्या, प्रेमभारिता माता, पौत्राणां कृते आदर्शभूता, धार्मिकी, दयालुः, संगीतप्रेमिणी, सक्रिया च आसीत्. भवतः विभिन्नवेदान्तविषयव्याख्यानैः प्रेरितः अहम् अधुना एव मम मातुः उदात्तत्वं सदा स्थापयितुम् एतेन विचारेण प्रेरितः अभवम्. मम कोऽपि विशिष्टः विषयः नास्ति, किन्तु यदा अहं प्रधान अध्यापकेन मिलितवान् तदा सः शिवाद्वैतस्य विषये कथयति स्म. आगामी वर्षे अस्मिन् विषये पाठ्यक्रमः आरभ्यत इति योजना अस्ति. मम माता शिवभक्ता, अतः शिवस्य आदेशः मया गृहीतः. एताम् इच्छां कार्यान्वयिनीं कृतवते प्रधान अध्यापकाय महाविद्यालय च धन्यवादं ददामि. सादरः प्रणामः. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அதாவது ஒரு பரிச்சயத்துக்காக தான் நான் அவர் பேசுகிறேன்னார். அவர் சொன்னார், 2019 கொரோனாக்கு அப்புறம் தான் சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னார். இப்போ அவர் படித்தது அவராக டைப் பண்ணி அனுப்பிச்சது. 2019-20க்கு அப்புறம் சம்ஸ்கிருதம் கற்றுண்டு, சம்ஸ்கிருத பாரதியில் சம்ஸ்கிருதம் கற்றுண்டு அவராக டைப் பண்ணி அனுப்பிச்சு, நான் 2 வார்த்தை பேசலாமா அப்படின்னு கேட்டார். அதில் ரொம்ப சொல்பமான மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு உற்சாகத்தை வெளியில் காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை நான் பேச சொன்னேன். நம்ம இது மாதிரியான யூடியூப் மூலமாக இந்த உபன்யாசங்கள், காளிதாசர் சொல்கிற மாதிரி புராணம் இத்தேவ நசாது சர்வம்னு பிராச்சீன ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன இடத்துல இருந்து அப்படியே இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல் இது மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி மூலமாக பிரசாரம் பண்ணுறதுனுடைய ஒரு பெரிய லாபம் என்ன அப்படின்னா, இது போன்ற எங்கேயோ இருக்கக்கூடியவர், அவர் சோளிங்கரில் இருக்கக்கூடியவர்,
இந்தியாவில் பல இடங்களில் வேலை பண்ணவர். ஒரு 15-20 நாளுக்குள்ளே முன்னாடி வந்தார். அவர் வந்து இது மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டுருக்கேன், எல்லா காரியக்கிரமங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 25 மாதத்துக்குள்ளே நாம் வந்து இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசாவை பற்றி அவர் சார் மணிந்திராவிட சாஸ்திரிகள் அவர் பேசினார். அதை கேட்டுட்டு அநேகமாக அது நடந்து ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்திருப்பார் ஞாபகம் எனக்கு. அது யூடியூப்பில் கேட்டுட்டு இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, இதே மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டார் அவர். அப்போ வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு அவள் தாயார் காலமாகி இப்போ தான் ஏப்ரல் மாதமும் அதுவும் காலமாயிருக்கா, அதனால் தாயார் பேரில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ராஜம் மெமோரியல் என்டோமெண்ட் அப்படின்னு அவர் வச்சுருக்கார். இதில் வந்து 2 காரியக்கிரமங்களை பிரிச்சிருக்கார். ஒன்று வந்து இந்த உபன்யாசத்துக்காக ஒரு பாகமும், இன்னும் ஒரு பாகத்திலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் பிராக்ஷரோமணி பசங்களுடைய செகண்ட் இயர் பசங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துன்ட்டு அவங்களுடைய மார்க்கு அட்டண்டன்ஸ் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி செகண்ட் இயர் ஆரம்பத்தில் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அந்த 2 விஷயத்தை பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு வந்து இது மாதிரி காரியக்கிரமங்களை நாம் வெளியில் பிரசாரம் பண்ணுறது எந்த அளவுக்கு நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறான்றது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. அதே மாதிரி சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு நிறைய பேர் நிறைய தடவை சொல்லியிருக்கா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை நம்ம வந்து ஆடிட்டோரியமில், அதாவது ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி இடத்துல நாம் பண்ணுறதில்ல. அதனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் விஷயத்துக்கு பிராதானியம் கொடுத்து இதை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்றத எல்லார்ட்டையும் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். போன தடவை நாம் சொன்னது போலவே அடுத்த வருடம் முதற்கொண்டு நம்ம ரெகுலராக சிரோமணி 6 சிரோமணி இருக்குது. அதில் ஒரு 7வது சிரோமணியாக நமக்கு சைவாகம சிரோமணி ஆரம்பிக்கிறதுக்காக அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் ஆயிடுத்து. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலமாக அஃபீஷியலாக நமக்கு பர்மிஷன் வரணும், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒண்டி தான் பாக்கி. அதுக்கு பிரயத்னம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ அந்த டோனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வருஷமே ஆரம்பிச்சிருங்கோ அன்அஃபீஷியலாக, அதாவது நமக்கு பர்மிஷன் வரலனா கூட காலேஜ் லெவலில் நாம் ஆரம்பிக்கலாமே, அதுக்கான எல்லா மறுபடியும் மேற்கொண்டு வித்த சகாயம்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அது கூடிய சீக்கிரம் செக்ரட்டரியினுடைய ஒரு இதனால் ஒத்துழைப்பினால் அது சீக்கிரம் ஆரம்பிக்கும். அதில் வந்து நாம் சைவாகம சிரோமணி அப்படின்போது அதில் வந்து சிவா இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யம் இருக்குன்றத போன சிட்டிங்கில் பார்த்தோம். அதில் ஸ்ரீகண்ட பாஷ்யம் அதை பற்றி சார் முதல் சூத்திரம் பேசிட்டார். இதே மாதிரி கூடுமான வரைக்கும் நிறைய சூத்திரங்கள் நமக்கு வந்து ஆதிசங்கர பகவத்பாதாலினுடைய பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்வ பாஷ்யம், இந்த மதத்ரயம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இந்த சிவாத்வைத்தம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பிரசித்தமாக இல்லை. அதற்கு வந்து சார் மாதிரியான அவள் வந்து எல்லா சித்தாந்தமும் தெரிஞ்சவா அவள் உபன்யாசம் பண்ணோம் அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணிட்டோம். சென்ற முறை முதல் சூத்திரம் ஆயிற்று. இந்த முறை வந்து ஜன்மாத்யசேயதான்னு ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் சாரமாக பிரிஞ்சு தான் முதல்ல ஒரு ஸ்லோகம் அவர் அப்பய தீட்சிதர் சொல்லிருக்கார். யஸ்யா, நாங்கள் எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம் இது. யஸ்யாஹு ஆகமவிதா பரிபூர்ண சக்தேஹே அம்சே கியத்யபி நிவிஷ்டம் அமும் பிரபஞ்சம் தஸ்மை தமாலருச்சிபாசுரகந்தராய நாராயணீ சகச்சராய நம சிவாயன்னு இதுவும் சுருக்கமாக ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். இப்போ இன்றைய தினம் இந்த உபன்யாசம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய டாக்டர் மணிந்திராவிட சாஸ்திரிகள் அவர்களை வருக எனக்கு சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ஒரு ஸ்ரத்தையோடு கூட ஒரு இந்த என்டோமெண்ட் வைக்கிறவா நிறைய பேர் இருக்கா. ஆனால் ஒரு நிறைய பேரால் வந்து கலந்துக்க முடியாது. அவள் வந்து நேரில் வந்து நான் என்னென்ன பண்ணோம், ஒரு நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டார் அவர், நான் என்னென்ன பண்ணோம், எப்படி இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஸ்ரத்தையோடு ஒருத்தர் இருக்கிறதுனால அவளை வந்து நாம் இங்கே கொண்டு வந்து காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் 2 வார்த்தை பேச சொன்னேன். இது போன்ற ஒரு என்டோமெண்ட் அமைத்திருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கும் அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சுவாகதத்தை, வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்திருக்கக்கூடிய சாமாஜிகர்கள், நம்ம கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாக இருக்கக்கூடிய பிற சாமாஜிகர்கள், பிரேட்சகர்கள், இவர்களையும் அப்படி கல்லூரி சாராமல் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவாத்வைத்தம் அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் வெளியிலேருந்து வந்திருக்கா. நமது கல்லூரி மாணவர்கள், நமது கல்லூரியினுடைய காரியதர்சி அனைவரையும் வருக, பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் வருக எனக்கு வரவேற்று. இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது.
அதனால் வந்து அதை சார் மூலமாக நேரம் 1 மணி நேரம் தான் டைம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சிவாத்வைத்தம் தொடர்பான இந்த விஷயங்கள்லாம் வெளில கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாங்களும் இது மாதிரியான என்டோமெண்ட் வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கா. அது வந்து சாரனுடைய ஒரு அனுமதியோடு கூட அது தொடர்ச்சியாக நடைபெறணும் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு, இது போன்ற நிறைய உபன்யாசங்கள் நடைபெறும் என்று அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு இந்த உபன்யாசத்தை தொடங்குவதற்கு பேராசிரியர்களை அன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலே ஜிஜ்ஞாசாதிகரணம் அப்படிங்கிறது முதல் அதிகரணம். அதில் சொன்ன விஷயங்களை ஏற்கனவே பேசியாச்சு. இப்போது ஜன்மாத்தியஸ்ய யதா அப்படின்னு இது 2வது அதிகரணம். ஒரு சூத்திரம் ஒரு அதிகரணம். இங்கே ஒரு சூத்திரம் எல்லா இடத்துலையும் ஒரு அதிகரணமாக இருக்கும்னு நியமம் கிடையாது. சில இடத்துல ஒரே சூத்திரம் ஒரு அதிகரணமாக வரலாம். பல சூத்திரங்கள் சேர்ந்து ஒரு அதிகரணமாகவும் வரலாம். இப்போ இந்த அதிகரணத்தில் ஜன்மாத்தியஸ்ய யதா அப்படிங்கிற ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. இங்கே என்ன விசாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத ஸ்ரீகண்ட பாஷ்யத்தை அனுசரித்து நாம் இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக இந்த சூத்திரம் வந்து பிரம்ம லக்ஷணத்தை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம். போன சூத்திரம் பிரம்ம விசாரங்கிறது பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல வந்தது. பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு என்ன லக்ஷணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் பிரம்ம லக்ஷணம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறதுக்காக வந்த சூத்திரம். இப்போ லக்ஷணத்தை பற்றி எதுக்காக கேட்கணும்? பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நேரடியாக விசாரம் ஆரம்பிச்சு விட வேண்டியது தானே. பிரம்ம விசாரம் அப்படின்னு எதுக்காக ஒரு லக்ஷணத்தை சொல்லணும், பிரமாணத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் விசாரம் ஆரம்பிக்கிறாருங்கிறதுக்கு என்ன காரணம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பொதுவாகவே இது எல்லா சாஸ்திரத்துக்கும் பொதுவான விஷயம். லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு சொல்லுவாள். ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றின பிரமாணம் மாத்திரம் இருந்தால் போராது, லக்ஷணம் தெரிஞ்சிருக்கணும். லக்ஷணம் தெரியாமல் பிரமாணத்தை வச்சுண்டு அந்த வஸ்துவை நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாட்டுக்கு லக்ஷணம் ஒருத்தனுக்கு தெரியாது. மாட்டுக்கு லக்ஷணம் எது மாடு அப்படின்னு எப்படி இருந்தால் அது மாடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தெரியாதவனுக்கு, அந்த லக்ஷணம் தெரியாதவன், அவனுக்கு எதிர்த்தா போலவே மாடு நிற்கிறது. இவனும் கண்ணால் பார்க்குறான், அந்த வஸ்துவை பார்க்குறான், கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு இது மாடுன்னு தெரியுமோ? தெரியாது. கண்ணு தான் அங்கே பிரமாணம், அங்கே வஸ்து இருக்குங்கிறதுக்கு. கண்ணால் இருக்குன்னு பார்த்தாலும் இது என்னன்னு தெரியலேம்பான். ஏன்னா அவனுக்கு லக்ஷணம் தெரியாது. லக்ஷணம் தெரியும், பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஷணத்தை வச்சுட்டு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் லக்ஷியத்தை? லக்ஷணம் சொல்கிறதே அந்த லட்சியத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான். ஆக லக்ஷணம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அந்த லக்ஷணம் எந்த லட்சியத்தில் பொருந்துறது அப்படிங்கிறத பார்த்து, ஓஹோ இதுதான் அந்த லட்சியம் அப்படின்னு பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக இப்போ மாட்டுக்கு ஒரு லக்ஷணம் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அந்த லக்ஷணத்தை வச்சு எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்துவில் அந்த லக்ஷணம் அப்படியே இருக்கிறத பார்த்தானே ஆனால், ஆஹா இதுதான் அவர் சொன்ன மாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அப்போ ஒரு வஸ்துவை இன்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு அந்த வஸ்துவை பற்றின லக்ஷணமும் அதை தெரிய வைக்கக்கூடிய பிரமாணம் ரெண்டும் வேணும். அதனால் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு சொல்கிறது. அந்த விதத்தில் பார்க்குறச்சே பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரே, அப்போ எதை பற்றி சொல்கிறார்? பிரம்மம்னு சொன்னால் நமக்கு போகாதே, சப்தம் தானே அது.
பிரம்மங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ அதுக்குண்டான ஒரு லக்ஷணம் தெரியணும். அந்த லக்ஷணத்தை வச்சு இவன் பார்க்கணும் எங்கே இந்த லக்ஷணம் பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதுதான் பிரம்மமா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் லக்ஷணம் சொல்கிறது. அதில் விசேஷமாக வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இதுவும் மீமாம்சா சாஸ்திரம்தான். இந்த மீமாம்சா சாஸ்திரத்தில் எப்படி ஒரு விசேஷம்னு சொன்னால், இந்த சாஸ்திரம் வெறும் ஒரு லக்ஷணத்தை சொல்கிறதுக்காக வரவே வராது. நியாயசாஸ்திரமாக இருந்தால் அதில் சில சூத்திரங்கள் லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே வரும். பதார்த்தத்துடைய லக்ஷணத்தை சொல்கிறதுக்கு, அந்த வஸ்துவுடைய லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே சூத்திரம் பண்ணுவார். ஏன்னா அவருடைய வேலை அது. ஆனால் மீமாம்சா சாஸ்திரத்தில் லக்ஷணம் சொல்லிக் கொடுக்கறது முக்கியமான உத்தேசியம் கிடையாது. இது வாக்கிய சாஸ்திரம். இந்த இடத்துல வாக்கியார்த்த விசாரம் பண்ணுறது. அதாவது வாக்கியத்தில் சம்சயம் வரும்போது, வாக்கியார்த்தத்தில் சந்தேகம் வரும்போது, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டிய விசாரம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். இதுவும் மீமாம்சா சாஸ்திரம் தான், வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறது. ஆக வாக்கியார்த்த விசார ரூபமாகத்தான் இந்த அதிகரணம் வரும். நேரடியாக பிரம்மத்துக்கு இது லக்ஷணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்போ இப்பேற்பட்ட அந்த வாக்கியார்த்த விசாரம் எல்லாமே இந்த சூத்திரத்துக்குள்ளே வருவான்னு கேட்டால் வரும். சூத்திரம் இத்தினூண்டாக இருக்குது. ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு இத்தினூண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சூத்திரத்துக்குள்ளே இவர் எந்த விஷய வாக்கியத்திலே எந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக விசாரம் பண்ணுறார், எந்த மாதிரியான பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு பாஷ்யம் தேவை. பாஷ்யம்னு ஒன்று இல்லாட்டா சூத்திரக்காரர் என்ன நினச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப பழக்கம் உள்ளவாள் அதுலேருந்து பாஷ்யக்காரர் மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். பாஷ்யம் எழுதும்படியாக இருக்கும். ஆகையாலே இத்தினூண்டாக இருக்குது, பாஷ்யத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் சூத்திரத்தோடு சேர்ந்த விஷயமா அப்படின்னு கேட்டால் சூத்திரத்தில் உள்ள விஷயந்தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ வாக்கியார்த்த விசாரம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு முதல்ல என்ன ஒரு பிரஷ்னம் ஒரு உத்தரம் அப்படின்னு வரணும். அப்போ தான் இந்த வாக்கியார்த்த விசாரத்துக்கு ஒரு சங்கதி வரும். ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி ஒரு சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்தில் இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கிறது சந்தேகம். இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு பட்சம் வரும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, பார்த்துக்கணும். இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி வச்சுக்கலாங்கிறதுக்கு காரணம் காண்பித்து அதை நிரூபணம் பண்ணணும். அப்புறம் அப்படி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அதை கண்டனம் பண்ணி சித்தாந்தம் கொண்டு வரணும். இதுதான் வாக்கியார்த்த விசாரத்தினுடைய சைலி. பூர்வமீமாம்சா சாஸ்திரத்திலையும் இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்திலையும் இதுதான் சைலி, இதில் சந்தேகம் இல்லை. இப்போ பிரகிருத்தமான இந்த அதிகரணத்தில் பிரம்ம லக்ஷணத்தை பற்றி ஒருத்தனுக்கு ஜிஜ்ஞாசை இருக்குது. இந்த அதிகரணத்தை படித்தால் வேதத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பிரம்ம லக்ஷணம் என்னங்கிறது தீர்மானமாகிடும், ஒரு வாக்கியார்த்த விசாரமும் ஆகும். அதுக்காகத்தான் இந்த அதிகரணம் வந்திருக்கு. முதல்லையே பாஷ்யத்தில் எப்படி போட்டிருக்காருன்னா, இஹ உத்திஷ்டஸ்ய பிரம்மணா யத் நிச்சாயகம் தல்லக்ஷணம் கிம் இதி ஆகாங்க்ஷாயாம் தல்லக்ஷணாபிதாயகம் த்விதீய அதிகரணம் அவதாரயதி பகவான் சூத்திரக்காரः ஜன்மாத்யஸ்ய யதः. அப்படி பூர்வ சூத்திரத்தில் பிரம்மம்னு ஒன்று சொல்லி அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாரோ இல்லையோ, பிரம்மம்னு உத்தேசம் ஆயிடுத்து. அந்த பிரம்மத்துக்கு லக்ஷணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ அந்த பிரம்ம லக்ஷணம் என்னங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்காக இந்த அதிகரணத்தை கொண்டு வந்தார். அங்கே சட்டுன்னு ஒரு சந்தேகம், ஒரு சின்ன ஆக்ஷேபம், இந்த விசாரம் தேவைதானா அப்படின்னு. லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திங்கிற விஷயத்தில் நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஏன்னா அது பிரத்யட்சமாக தெரிகிறது. லக்ஷணம் தெரியாமல் பிரமாணத்தை வச்சுட்டு இவனால் கண்டுபிடிக்க முடியாது லட்சியத்தை.
அதனால் லக்ஷணம் அவசியம் வேணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு லக்ஷணம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நான் சந்தேகப்பட போகிறது இல்லை. ஆனால் பிரம்மத்துடைய லக்ஷணத்தை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானே, அவனுக்கு பிரம்மன் தெரியுமா தெரியாதா? ரெண்டில் ஒன்று சொல்லணும். பிரம்மம் ஏற்கனவே பிரம்மன் தானே லட்சியம். பிரம்மங்கிற லட்சியம் அவனுக்கு தெரியுமானால் அதனுடைய லக்ஷணத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த லக்ஷணத்தை தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான், இதுதான் பிரம்மம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறான். இவனுக்கு ஏற்கனவே பிரம்மம் தெரியும்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவன் எதுக்காக லக்ஷணத்தை கேட்கணும்? அதனால லக்ஷியம் தெரிஞ்சவனுக்கு இதனுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வராது. சரி, அவனுக்கு பிரம்மன்னாலே ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா, பிரம்மம்னாலே என்னன்னு தெரியாதவனுக்கு பிரம்ம லக்ஷணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர முடியுமோ? பிரம்மம்னாலே ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிறச்சே அதுக்கு லக்ஷணம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்பனா? நிச்சயமாக கேட்க முடியாது. ஆகையால் லக்ஷியம் தெரிஞ்சால் அப்புறம் லக்ஷணம் தேவையில்லை, அதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மமே தெரியாது அப்பேற்பட்ட ஆசாமியை வச்சுட்டோமானால் அவன் லக்ஷணம் என்னன்னு கேட்க போகிறதில்லை. அதனால் அவனுக்காகவும் இந்த அதிகரணம் தேவையில்லையே. அப்படி இருக்கிறச்சே எதுக்காக இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வருது. இந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் முதல்ல சொல்லிவிடுறார். சுருக்கமாக சூத்திரம் மாதிரி சொல்கிறார். ஜாத்தே லக்ஷே லக்ஷண வையர்த்தியாத் அஜ்ஞாத்தே தத் ஆகாங்கானுபபத்தேஹே கதமற்ற பிரம்மணோ லக்ஷணகதன பிரசங்கः இதி ந சங்கனீயம். அத்தியனாத் ஆபாததः ஜாத்தே பிரம்மணி தத்யோகாத். என்ன சொல்கிறார்? எந்த வாக்கியத்தை பற்றி விசாரிக்கிறோமோ அந்த வாக்கியம் அவனுக்கு தெரியாதது இல்லை. இந்த வாக்கியங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான். வாக்கியங்கள்லாம் அதீதமாக இதெல்லாம் அத்தியனத்திலேயே வேத வாக்கியத்தை பற்றின விசாரம் தானே. அவன் பண்ணின வேதாத்தியனத்தில் இந்த வாக்கியங்களெல்லாம் அவன் பார்த்துருக்கான். ஆனால் அதில் பிரம்ம லக்ஷணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத வாக்கியமும் வருது. அந்த வாக்கியங்களை பார்க்கும்போது இவனுக்கு சந்தேகம் வருது. இந்த வாக்கியங்கள்லேருந்து நாம் சரியாக தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற வாக்கியம்லாம் தெரியுது. ஆனால் இதில் சொன்ன அந்த லக்ஷணத்தை நாம் அப்படியே ஏற்றுன்னு விடலாமா, அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது புரியலை. ஆக அந்த இடத்துல அவனுக்கு சந்தேகம் இருக்குது. பிரம்மம் இருக்குது, பிரம்மத்துக்கு லக்ஷணம் உண்டு, அதெல்லாம் இந்த வாக்கியத்தில் இந்த வாக்கியம் அதை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆபாத்ததாக தெரியறதா. ஆபாத்ததாக ஜாத்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதை கொஞ்சம் சாஸ்திரக்காரால் விவரிப்பா. சில சமயம் நமக்கு ஒரு விஷயத்தில் பார்த்ததுக்கப்புறம் தான் சந்தேகம் வரும். முதல்ல சந்தேகம் வராது. தர்மஜானம் முதல்ல வேணும். அந்த வஸ்து ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அதில் அந்த வேறு பலவிதமான சந்தேகங்கள் வருமே தவிர இருக்குன்னே தெரியாத விஷயத்தில் சந்தேகம் வராது. இப்போ சந்தேகம் வரத்துக்கு அந்த வஸ்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ? ஆனால் இதுவரையில் நம்ம விவகாரத்தில் பார்த்த பரியந்தம் ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருப்பவன் அந்த விஷயம் தனக்கு தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லவே மாட்டான். அப்படி தானே லோகத்தில் மாட்டை நிறைய பார்த்துருப்பான் அவன். ஆனால் அவனுக்கு மாடுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனை உனக்கு மாடு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவான். மாடுங்கிற சப்தத்தை கேட்டிருப்பான். மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நிறையா பார்த்ததில்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுட்டோன்னா அப்போ அவனுக்கு அந்த மாட்டை பற்றி தெரியும்னு எண்ணம் வரவே வராது. மாட்டை அவன் பார்த்துருப்பான், கண்ணுக்கு தான் தெரியுறதே, ஆனால் சந்தேகமாக இருக்குது. சந்தேகமாக இருக்கும்போது தெரிந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டால், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய அவனுடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தை ஆபாத்த ஞானம்னு சொல்கிறது. ஆபாத்த ஞானம் ஆபாத்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, தெரியுறது ஆனால் இந்த தெரிஞ்சது போரலை,
இது இவனுடைய சம்சயத்துக்கு காரணமாக இருக்கே தவிர சம்சயத்தை போக்க முடியலை. அப்போ சில ஞானம் சந்தேகத்தை கிளப்பி விடுறது. ஆக சந்தேகத்தை கிளப்பி விடக்கூடிய ஞானத்துக்கு ஆபாத்த ஞானம்னு பேர். இவன் ஸ்ருதியை படிச்சிருக்கானோ இல்லையோ, படிக்கும்போது சுமாராக விற்பத்தியை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த வாக்கியங்கள்லேருந்து தெரிகிறது, விஷயம் புரியுறது. விஷயம் சுத்தமாக புரியலைன்னா சந்தேகம் வராது வாக்கியத்தை பார்த்து, ஆனால் கொஞ்சமாக புரியுறது, ஆனால் மேற்கொண்டு சந்தேகம் வருது. அப்போ சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதனால தான் இவனுக்கு ஒரு ஜிஜ்ஞாசா, நான் இந்த விஷயத்தில் தீர்மானமான ஒரு ஞானத்தை அடையணும் அப்படின்னு அவனுக்கு இச்சை வருது. இதுதான் ஜிஜ்ஞாசா. இந்த ஜிஜ்ஞாசை வந்தால் அதை போக்குறதுக்காக தான் சூத்திரக்காரர் இந்த அதிகரணம், இந்த சூத்திரம் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் தெரியும் ஆனால் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தெரியும், சுத்தமாக தெரியாதுன்னு இல்லை, தெரியும் ஆனால் தெரிஞ்சது போரலை. இந்த தெரிஞ்சதை வச்சுட்டு என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. ஆக சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி தெரியணுமோ, எந்த மாதிரியாக தெரியணுமோ அப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் என்கிட்ட இல்லை, அது வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விசாரம் ஆரம்பிக்கிறது. இப்போ எந்த வாக்கியங்களை எடுத்து நீங்கள் விசாரம் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிவிடுறார். ஜன்மாத்தியஸ்ய யதா அப்படிங்கிற சூத்திரத்தை 3 பதமாக பிரிக்கலாம். ஜன்மாதி அஸ்ய யதா அப்படின்னு. தத் பிரம்மா அப்படிங்கிறத இங்கே சேர்க்கணும். யதான்னு ஒரு எச்சப்தம் போட்டார் அப்படின்னா ஒரு தப்சப்தம் அங்கே வரணும். நம்மளாக சேர்த்துக்கலாம். முன்னாடி சூத்திரத்தில் பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனாலே பிரம்மத்தை பற்றின ஒரு ஜிஜ்ஞாசையில் அதுக்கு உத்தரமாக இந்த சூத்திரம் வந்தபடியாலே அது பிரம்மம், அதுதான் நீ கேட்ட பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜன்மாதி அஸ்ய, அதுக்கு என்ன அர்த்தம்? ஜன்மாதிங்கிற முதல் பதத்திலே இங்கே ஒரு 5 விஷயங்களை எடுக்கிறார். ஜன்மாதி அப்படிங்கிற இடத்துல ஜன்ம ஸ்திதி பிரளய திரோபாவ அனுகிரக அப்படின்னு ஒரு 5. நாம் இப்போ சாங்கர பாஷ்யத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஜன்மாதி அப்படிங்கிற இடத்துல ஜன்ம ஸ்திதி பிரளயம் இது 3 தான் கிரகிக்கப்பட்டதாக இருக்கும். அங்கேயே ஒரு கேள்வி வேறு கேட்பார். 3 மாத்திரம் சொல்லுவானே, 6 சொல்லலாம் போல இருக்கே, ஆதிபதம் தானே போட்டிருக்கு ஜன்மாதி அப்படின்னு, 6 இருக்கலாம் போல இருக்கேன்னு. அது என்ன, நிருக்தத்தில் ஷட் பாவ விகாராக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வஸ்து இருக்குதுன்னு எப்போ சொல்லலான்னு கேட்டால் அது உண்டானதுக்கு அப்புறம் தான் இருக்குதுன்னு சொல்லலாமா. பானை இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? பானை இருக்கிறதுக்கு முன்னாடி அது உண்டாயிடுச்சு, உண்டானதுக்கு அப்புறம் தான் அதை இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ உண்டாகிறதுங்கிறது ஒன்று, அந்த பானையுடைய விகாரமாக ஆத்திய பாவ விகாரா உற்பத்தி ஜாயத்தேன்னு சொல்கிறது. அது உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அஸ்தின்னு சொல்லுவோம். அஸ்தி மரணம், அது உடையிற பரியந்தான் அஸ்தி இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தால் ஜாயத்தே அஸ்தி. நம்ம பானையை விட சரீரத்தை எடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சரீரம் முதல்ல பிறக்கிறது, பிறந்ததுக்கப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா வளர்றது, 3வது பாவ விகாரம். சின்ன குழந்தையாக பிறந்து அது சரீரம் கிரமமாக வளர்றதை பார்க்குறோம் இல்லையா, அதனால் இது வர்த்ததே. இந்த வளர்ச்சி கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ஒரு பரிணாமம் வரும், விபரிணமத்தே அப்படின்னு வரும். இது 4வது. அப்புறம் இந்த விருத்திக்கு நேர் விபரீதமாக க்ஷயம்னு வரும். இங்கே வளர்ந்துட்டு இருந்ததோ இல்லையோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷயமாகும். அப்புறம் கடைசியில் நஷ்யத்தின்னு சொல்லி இல்லைன்னு ஆகும். அப்போ இந்த விதத்தில் பார்த்தா உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துக்கு 6 பாவ விகாரங்கள் இருக்குது. ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி. இது நிருக்தத்தில் சொல்லியிருக்கார். அதையே இங்கே எடுத்துக்கப்படாது அப்படின்னு கேட்டுண்டு, அதை எடுத்துக்கப்படாது. ஏன்னா நம்ம வாக்கியார்த்த விசாரம் பண்ணுறோம். சூத்திரத்தில் ஜன்மாதி அப்படிங்கிற ஆதிசப்தத்தினாலே நிருக்தத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா
நமக்கு என்ன தோணும்னா இந்த அதிகரணத்தில் நிருக்த வாக்கியத்தை பற்றி விசாரம் பண்ணுறார் அப்படின்னு தோணும். அந்த நிருக்த வாக்கியம் பிரம்மத்தை பற்றின விசாரம் இல்லை. அது லோகத்தில் இருக்கக்கூடிய விஷய வஸ்துக்கள் இருக்கே அதனுடைய விகாரங்களை பற்றி விசாரம் சொல்லக்கூடிய வாக்கியம் அது. அந்த வாக்கியம் நிச்சயமாக பிரம்மத்தை சொல்கிற வந்த வாக்கியம் கிடையாது. இப்போ சொன்ன வாக்கியம் அதை இங்கே சூத்திரக்காரர் எடுத்துட்டு விசாரம் பண்ணுறாருன்னு சொன்னால் அது பிரம்ம ஜிஜ்ஞாசை ஆகாது. இது பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட விசாரம் ஆகாது. அதனாலே பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியத்தில் ஜன்மாதி அப்படின்னு சொல்லி எதை சொல்ல முடியுமோ அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும்போது விஷய வாக்கியமாக யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஜன்மாவையும் ஏன ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்னு சொல்லி ஸ்திதியையும் யத் பிரயந்தி அபிசம்விசந்தி அப்படின்னு சொல்லி லயத்தையும் சொன்னபடியாலே இந்த மூணைத்தான் ஜன்மாதி அப்படிங்கிற சப்தத்தினால எடுத்துக்கணும் அப்படின்னு சாங்கர பாஷ்யம் மற்ற இதெல்லாம். ஆனால் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் அப்படி இல்லை. ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் என்ன சொல்கிறார், அவர் ஒரு யுக்தி சொல்லியிருக்கார். சூத்திரக்காரர் ஜன்மாதீன ஆதிசப்தத்தினால கிரகிக்க வேண்டிய தர்மங்களை அங்கே சூத்திரத்தில் சொல்லி வச்சுருக்கார். ஆதிபதத்தினாலே இந்த சூத்திரத்தில் சூத்திரக்காரருடைய ஆதிபதம் தான் இது, அவர் போட்ட ஆதிபதம். அப்படியானால் சூத்திரக்காரர் பிரம்மத்தினுடைய தர்மமாக மேற்கொண்டு ஒரே சூத்திரத்தில் எல்லாம் சொல்லிட முடியாது. மேற்கொண்டு வர அதிகரணங்கள்லையோ மற்ற சூத்திரங்கள்லையோ எந்த தர்மங்களை சொல்கிறாரோ பிரம்மத்துக்கு அந்த தர்மங்களைத்தான் ஆதிபதத்தினால கிரகிக்கணும். விஷயவாக்கியத்தில் சொன்ன தர்மங்களை எடுத்துக்கணுங்கிறது அவசியமில்லை. நிருப்தக்காரர் சொன்னாரேங்கிறதுக்காக அதையும் எடுத்துக்க வேண்டாம். இந்த சூத்திரக்காரர் எந்த தர்மங்களை சொல்கிறாரோ அதை எடுத்துட்டா போகிறோம். அப்படி சொல்கிறச்சே இந்த ஜன்மாங்கிறது பல இடத்துல ஜெகஜன்மாவை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய சூத்திரம் நிறைய இது வருது. ஸ்திதியை பற்றியும் அதுக்கும் இருக்குது. பிரளயம் எங்கே வருது, பிரம்மத்தில் விலை மாறுதுங்கிறது சொல்கிறதுக்கும் அதுக்கும் சூத்திரங்கள் இருக்குது. இதை தவிர்த்து திரோபாவம்னு ஒன்று, அனுகிரகம்னு ஒன்று, இது ரெண்டுக்கும் ஒரு சூத்திரம் இருக்குது. அது என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டால், பராபித்தியானாத்து திரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபர்யயௌ அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த நம்ம பாதராயண சூத்திரம் தான். இந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், பரஹான்னு சொன்னால் இங்கே ஈஸ்வரனை வாங்கிக்கணும். ததஹா அப்படிங்கிற இடத்துல அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து, இங்கே யதஹா இருக்கா, அங்கேயும் ததஹானது சூத்திரத்தில் இருக்குது. அந்த ஈஸ்வரனிடத்தில் இருந்து அஸ்ய இந்த ஜீவனுக்கு பந்தமும் அதுக்கு விபரீதமான மோட்சமும் பந்த விபர்யயௌ இது ஏற்படுறதுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இந்த பந்தம்ங்கிறத தான் திரோஹிதம்னு சொல்கிறது சூத்திரத்தில். ஆக இந்த திரோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும், அதே சமயத்தில் அனுகிரகம்னு இன்னொரு சப்தம் போடுறாளோ இல்லையோ, இது என்னதுன்னு கேட்டால் அந்த திரோதானம் போகிறது. திரோதானத்தை நாம் பந்தம் அப்படின்னு வச்சுட்டோமானால் இந்த பந்தம் விலகிறது, இது மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோட்சமும் அவரால் தான் ஏற்படுறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டால், யதஹான்னு ஒன்று இருக்குது. எந்த யதஹாங்கிற சப்தத்துலேயும் என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், எந்த பரமாத்மா இருக்கிறதுனாலே அவரை காரணமாக கொண்டு உற்பத்தி, ஸ்திதி, பிரளயம், பந்தம், மோக்ஷம் இது எல்லாமே ஏற்படுறதோ, இந்த அஞ்சும் ஏற்படுறதோ அதுதான் பிரம்மத்துக்கு லட்சணம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லும்போது ஜன்மாதிபதத்தில் ஆதிபதம் சூத்திரத்தில் சொன்ன பரமேஸ்வரனிடத்துலேருந்து ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு 5 விஷயங்களை சங்கிரகம் பண்ணுறது ஆதிபதத்தினாலே. அதாவது ஜென்மாவை சேர்த்து, ஆதிபதத்தினால 4, ஜென்மாவை சேர்த்து மொத்தம் 5. அதைத்தான் ஜன்மாதி சப்தார்த்தமாக இங்கே சொல்ல வேண்டும் அப்படின்னு ஸ்ரீகண்ட பாஷ்யம். இது சூத்திரத்தில் சொன்ன விஷயம் ஸ்ருதியிலையும் இருக்குது. ஒரே இடத்துல கிடைக்காது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் எல்லாம் கிடச்சி போயிடும். அது எப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ சூத்திர அர்த்தம் எப்படின்னா, அஸ்ய
வாக்கியத்தையே படிச்சு விட்றேன். ஜன்மாதிக்கம் ஜன்ம ஸ்திதி பிரளய திரோபாவ 115 திரோபாவ அனுகிரக ரூபம் கிருத்தியம் அஸ்ய சேதனாச்சேதன சம்மேளன சமரசீபூதஸ்ய பிரபஞ்ச விலாசஸ்ய. அஸ்யங்கிற இந்த பதத்துக்கு வியாக்கியானம் பிரபஞ்ச விலாசா அப்படின்னு பிரபஞ்ச விலாசஸ்யன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். விலாசகான்னு சொன்னால் லீலைன்னு வச்சுக்கலாம். பகவான் இந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் சிரமப்படுறதில்லை, லீலையாக பண்ணிவிட்றார். அதனால் விலாசகாங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வேறு இருக்குது. அந்த சூத்திரத்தில் ஈஸ்வரன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் போல இருக்கே, சாதாரண காரியமாக தெரியலையே இது எல்லாத்தையும் பண்ணி விவசாயம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குமேன்னு நமக்கு ஒரு அதனால் அவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறார், இவ்வளோ பெரிய சிரமப்பட்டு அவருக்கும் ஒன்றும் லாபம் இல்லை இதனால், ஆகையால் அவர் எதுக்காக பண்ணணும்னு ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்பிண்டு 2வது அத்தியாயத்தில் சூத்திரக்காரரே சொல்கிறார், அது கவலைப்படாதே, அவர் நமக்கு வேணால் இது பெரிய காரியம் நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் அவருக்கு லீலா கைவல்யம் விளையாட்டு தான்ட்டார். இது விளையாட்டாக இருக்குது, இதுக்கெல்லாம் அவர் பிரயோஜனம் எனக்கு என்னன்னு கேட்க மாட்டார். அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்க வேண்டாம், நமக்கு அதனால் பிரயோஜனம் இருந்தால் போகிறோம், அதை பார்த்தா போகிறோம்னு அங்கே சொல்கிறார். ஆக இந்த இடத்துல லீலா கைவல்யம்னா மோட்சம் இல்லை, அங்கே கேவலா லீலா. கேவல கைவல்யம்னா கேவல பாவகா கைவல்யம் அப்படின்னு சொல்லுவாள். லீலை மாத்திரம், லீலையே தானே தவிர அவர் ஒன்றும் சிரமப்பட்டு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது காண்பிக்கிறது. அப்போ அந்த ரீதியில் இங்கே விலாசகான்னு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். பிரபஞ்ச விலாசஸ்ய, அதைத்தான் இங்கே அஸ்யங்கிற பதத்தினாலே எடுத்துக்கணும். அந்த பிரபஞ்ச விலாசங்கிறதுல சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் கலந்து வருது. அங்கே எப்படி மற்ற பாஷ்யத்தில் சாங்கர பாஷ்யத்தில் பார்த்தோன்னா பஞ்சபூதங்கள் பௌத்திகங்கள் இதுதான் அங்கே சொன்ன அஸ்யங்கிற இதம் சப்தார்த்தம், சேத்தனம் கிடையாது. அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தா ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிற இடத்துல அஸ்ய அப்படிங்கிற இந்த சப்தத்தினால சேத்தனத்தை எடுத்துக்க முடியாது, அச்சேதனத்தை அத்தனையும் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சேத்தன அச்சேதன ரெண்டையும் எடுத்துக்கணும் விட்டார். சேத்தன அச்சேதன சம்மேளன சமரசீபூதஸ்ய சொல்கிறார். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார், இது விஷ்ணு விசிஷ்டாத்வைதத்திலையும் அங்கே பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். இங்கே எப்படின்னு கேட்டால் சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் எப்படி இவர் கலந்து விடுறார். உற்பத்தியாதிகள் சேத்தனத்துக்கு உண்டா, நிஜமாக உண்டான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சேத்தனங்கிறது ஆத்மா, அச்சேதனங்கிறது பாக்கியெல்லாம் எது ஜடமோ அதெல்லாம் அச்சேதனம். ஜடத்துக்கு உற்பத்தி உண்டு, உற்பத்தி ஸ்திதி நாசம் எல்லாமே உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கே சொல்கிறேன், உற்பத்தி உண்டா கிடையாது. ஜீவாத்மாவுக்கு உற்பத்தின்னு சொன்னால் எல்லாம் சாஸ்திரம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் இவன் பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மாவே வருது இல்லையா. ஏற்கனவே பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அந்த சரீரத்தில் அனுபவிக்க முடியாத போச்சு, கர்மா பாக்கி நின்று போயிடுத்து, அதுக்கு பலத்தை அவன் அனுபவிச்சாகணுமேங்கிறதுக்காக அந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுத்து அது மூலமாக அந்த கர்மசேஷத்தை அனுபவிக்க வைக்கிறார். அவன் அதில் புது கர்மாக்களை சம்பாதிச்சுக்கிறான், அது வேறு விஷயம். இப்படியாக இருக்குது. அந்த ஜீவன் அதோடு சரி அந்த சரீரத்தோடு சரி செத்து போகும்போது அழிஞ்சே போடுறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கர்மசேஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற ஒரு ஜீவனையாக பிடிக்கிறது. அவன் பண்ணவே இல்லையே, அதனால் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையாலே ஜீவனுக்கு உற்பத்தியோ விநாசமோ கிடையாது. ஜீவாபேதம் பாவ கில இதம் மிரியத்தே ந ஜீவோ மிரியத்தேன்னு ஸ்ருதி நேரடியாக சொல்கிறது சாந்தோக்கியத்தில். அப்போ என்னாச்சு, ஜீவனுக்கு மரணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு தான் உற்பத்தி மரணங்கள்லாம் லோகத்தில் பிரசித்தமாக இருக்குது, வேதத்துலேயும் பிரசித்தமாக இருக்குது இல்லையா. நாம் நமக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, நம்ம பர்த்டே உண்டு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்றைக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மரணம் இருக்குதுன்னு எல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது.
வேதத்தில் என்ன சொல்கிறதுனா, யஸ்மின் ஜாத ஏதாமிஷ்டின் நிருபபதி பூத ஏவ தேஜஸ்வியன்னாத இந்திரியாவி பசுமான் பவதின்னு சொல்லுது. இது ஜாத்தேஷ்டின்னு குழந்தை பிறந்த உடனே அந்த ஆஹிதாக்னியாக இருக்கக்கூடிய பிதாவானவன் செய்ய வேண்டிய ஒரு இஷ்டி. வைஸ்வானரன் துவாதசகபாலன் நிருபபேத் அப்படின்னு ஒரு இஷ்டி யாகம். அதை யாகம் பண்ணால் அதனுடைய பலத்தை சொல்லும்போது யஸ்மின் ஜாத்தே, எந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்காக அதை நிமித்தமாக வச்சு இவன் இந்த இஷ்டி செய்கிறானோ, அவனுடைய தகப்பனார் செய்கிறானோ, அந்த இஷ்டியுடைய பலன் குழந்தைக்கு போய் சேரும். சாதாரணமாக கர்த்தாவுக்கு பலன் சொல்லுவாளோ இல்லையோ, அதுக்கு இது அபவாத ஸ்தலம். இஷ்டி பண்ணுறது அப்பா, அதனுடைய பலன் யாருக்கு வருதுன்னா குழந்தைக்கு வரும். அதுவே அதுக்காக தான் பண்ணுறான், அதுவே அவனுக்கு பலன்தான். சாதாரணமாக பொதுவாக அப்பா குழந்தைக்காக ஒரு பலம் வரணும்னு எந்த காரியத்தை செய்கிறானோ அதை குழந்தைக்கு தான் வரணும்னு நினைப்பானே தவிர தனக்கு வரணும்னு நினைக்க மாட்டான். குழந்தைக்கு வந்தாலே அது தனக்கு வந்ததாக இவன் நினைப்பான். அதுதான் அவனுக்கு பலம். அப்படி இருக்கிறச்சே அந்த குழந்தைக்கு இந்த பலங்கள்லாம் வரும்னு சொல்கிறது. பூதகா அவன் பவித்திரனாகிறான், தேஜஸ்வியாக இருப்பான், நல்ல அன்னாதனாகவும் இந்திரியாவியாகவும் பசுமான்னு சொன்னால் அவன் நல்ல சௌக்கியமாக இருப்பான், அவனுக்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்கும். அன்னாதகான்னு சொன்னால் சாப்பிட்றவன்னு அர்த்தமாகும், சாப்பாட்டுறாமன்னு அர்த்தம் இல்லை. சாப்பிட்றதே ஒரு முக்கியமான விஷயம். அவன் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் சாப்பிட்டது சார்த்தகம், சஃபலம். சாப்பிட்டது அஜீர்ணமாகி வந்துவிடப்படாது. சோமவமன ஸ்தலத்தில் சோமத்தை பானம் பண்ணிவிட்டு அதை வமனம் பண்ணினா சில பேருக்கு ஜீரணமாகாது, வெளியில் வந்துடும். அப்படி வந்தால் ஒரு தோஷம் சொல்லி அதுக்காக பிராயஷ்சித்தமாக ஒரு இஷ்டியை பண்ண சொல்லியிருக்கு. அப்படின்னா சாப்பிட்றதுங்கிறது ஜரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆரோக்கியம் வேணும். இது தான் அன்னாதகான்னு சொல்கிறது. ஆஹா, அன்னத்தை சாப்பிட்றவனா இருப்பான் அப்படின்னா எல்லோரும் தான் அன்னத்தை சாப்பிட்டுருக்கா, இது என்ன ஒரு பலமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிட்டது சரியான முறையில் இவனுக்கு ஜரித்து அதனால் வேண்டிய பலம் அடையக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்னாச்சு, யார் பிறந்தது? புத்திரே ஜாத்தேன்னு சொல்கிறது. புத்திரஹான்னு சொல்லி சரீரத்தை சொல்கிறதா இல்லை அந்த ஜீவனை சொல்கிறதா? மேல்கொண்டு சொல்கிறது பூதகா, தேஜஸ்வி, அன்னாதகா, இந்திரியாவி, பசுமான், இதெல்லாம் வெறும் சரீரத்துக்கு இல்லை. அதனால் சரீரத்தோடு சேர்ந்த ஆத்மாவுக்குன்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு கேட்டால், சரீரத்துக்கு தான் உற்பத்தி, ஆனால் சரீரத்துக்கு சொல்கிற உற்பத்தி ஷரீரியான அந்த ஆத்மாவுக்கும் சொல்கிறது வழக்கம் லோகத்தில். இதுதான் சரீரி பாவம் அப்படின்னு சொல்கிறார். சரீரி பாவத்தில் அந்த பாவம் இருக்கிற இடத்துல சரீரத்துக்கு எதெல்லாம் வருமோ அது எல்லாமே ஆத்மாவுக்கு. நீங்கள் அத்தியாசம்னு நினச்சிக்கூடாது. அத்தியாசம் அப்படின்னு அத்வைத்திகள் சொல்லுவாள். இவன் ஏமாந்து போய் சரீரத்துக்கு வர்றது தனக்கு வரதா நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறது அது அத்வைத சித்தாந்தம். இங்கே அப்படி சொல்லலை. ஷரீரத்துக்கு வரக்கூடிய தர்மங்கள், ஷரீரினா அந்த சரீரத்தை கொண்ட ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும், விவகரிக்கப்படும். இப்போ சரீரத்துக்கு உற்பத்தியா இதை வச்சு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சரீரம் வளர்ந்ததா அந்த குழந்தை வளர்றது அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு சரீரத்துக்கு உண்டானது இதுக்கு உண்டு. இப்போ ஜீவாத்மாவுக்கு இது சரீரம். எது சரீரம்? ஒவ்வொரு ஜீவனுக்கு இந்த ஒவ்வொரு சரீரம் இருக்குது. நம்மளுடைய சரீரம் பிரசித்தமான சரீரம். ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு சொல்லும்போது இந்த அச்சேதனம் அத்தனையும் அதோடு சேர்ந்து சேத்தனமான ஜீவன்கள் கூட இது எல்லாமே அவருக்கு சரீரமாக சேர்ந்துருக்கு. சரீரம் எப்போவுமே அந்த ஷரீரியான ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கும். அது அபிருதக் பாவலக்ஷணம் சம்பந்தம்னு சொல்கிறது. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே அந்த சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம். இதுலேருந்து இதை வேறு அதை வேறையாக தனியாக வச்சுட முடியாது. அப்போ அந்த விதத்தில் ஷரீரத்தையும் ஆத்மாவையும் அபிருதக் பாவ சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே இந்த சரீரம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவன் நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு ஜீவன் சொல்லுவான். அது சரீரம் உட்காந்ததுன்னு சொன்னால் நான் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவான். இப்படி இல்லை, சரீரத்துக்கு உண்டானது எல்லாம் இதுக்கு உண்டு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா
சரீரத்துக்கு உற்பத்தி வர்றதை நாம் ஜீவனுக்கும் சேர்த்து உற்பத்தின்னு சொல்கிறோம். ஜீவனுக்கு ஸ்வரூபத்தா உற்பத்தி கிடையாது. தனியாக பிரித்து பார்க்கும்போது அவனுக்கு உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது. அவிநாசிவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மாங்கிற இதெல்லாம் பிரமாணம். அப்போ இந்த விதத்தில் அஸ்யன்னு இந்த சொல்கிறச்சே சேத்தனாத்மகமான பிரபஞ்சம் பூரா அங்கே அந்த சர்வநாமாவால் கிரகிக்கிறார். வெறும் அச்சேதனம் மாத்திரம் இல்லை. இது இங்கே நம்ம அத்வைத பாஷ்யத்தை காட்டிலும் வித்தியாசத்தை பார்க்கலாம். அதுக்கு இந்த பஞ்சகிருத் 5 இது 5மே பிரபஞ்சத்தை சேர்ந்த தர்மமாக உற்பத்தி. இப்போ சேத்தனாத்மகமாக இந்த சகல பிரபஞ்சத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் நமக்கு உற்பத்தி கிடைக்கிறது. உற்பத்தி இருக்குது, ஸ்திதி இருக்குது, பிரளயம் இருக்குது, அங்கே தான் பந்தம் இருக்குது, திரோதானம் இருக்குது, அங்கே தான் மோட்சம். எங்கே பந்தமோ அங்கேயே மோட்சம். ஆக இந்த 5ம் அஸ்ய ஜன்மாதி அப்படின்னு சொல்லலாமா. இதுகளுக்கெல்லாம் எது காரணமோ, இது அத்தனைக்கும் காரணமாக இருப்பவர் யதா ஏதத் அஸ்ய ஜன்மாதி பவதி தத் பிரம்மா அப்படின்னு பிரம்ம லக்ஷணம் சொல்லி கொடுக்குறதான். இது சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார். இப்படி இப்போ நாம் இங்கே என்ன விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த விஷய வாக்கியத்தில் என்ன பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சூத்திரக்காரர் இப்படி சித்தாந்தம் சொல்கிறார். இது சித்தாந்தம். இந்த சூத்திரத்தில் சொன்ன விஷயம் இது சித்தாந்தம். இது எந்த மாதிரியான ஒரு பூர்வபக்ஷத்தை இறக்கிவிட்டு அதை கண்டித்து இந்த சித்தாந்தம் சொல்கிறாருங்கிறத நம்ம அதிகரண ரீதியாக பார்ப்போம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மா. இது போரல, இன்னும் கூட இருக்குது. பிரதான க்ஷேத்ரஜ பதிர் குணேஷா சம்சார மோக்ஷஸ்திதி பந்தஹேது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து இது. ஏற்கனவே சொன்ன தைத்திரிய உபனிஷத்திலே இந்த சம்சார மோக்ஷஸ்திதி பந்தஹேது அப்படிங்கிற அம்சம் அங்கே தெரியல. அதனால் அதையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து வாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல சொல்கிறது. ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய் வை நமஹான்னு இன்னொரு ஸ்ருதி. இப்படியெல்லாம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய பல வாக்கியங்கள் இருக்குது. இந்த எல்லா வாக்கியத்திலையுமே இதை படித்தவனுக்கு ஒரு சந்தேகம் வருதான். இந்த விஷய வாக்கியம்னு சொன்னால் அந்த அதிகரணத்தில் எந்த வாக்கியத்திலையும் இவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கோ அந்த வாக்கியங்கள்லாம் விஷய வாக்கியம்னு சொல்கிறது. சந்தேகம் என்ன வந்திருக்கு இவனுக்கு? என்ன சந்தேகம்னு சொன்னால், இப்போ இங்கே வாக்கியத்துலலாம் ஜகத்துக்கு அஸ்யான்னு சொன்ன ஜகத்து சேத்தனாத்மகமான அந்த ஜகத்துக்கு ஜன்மாதிகள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ 5 விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பிரம்மத்துக்கு லக்ஷணம்னு நினச்சி இந்த வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஜகத்துக்கு இந்த உற்பத்தி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கா, இல்லை இதை சொன்னதுக்கு பிரயோஜனம் பிரம்மத்துக்கு இது காரணமாக இருக்கோ இல்லையோ அதுக்காகத்தான் இந்த சொல்லியிருக்கா? பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொல்லி பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்துதா, அல்லது ஜகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வந்துதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வாக்கியத்தை பார்த்தா இந்த ஜகத்து பிரம்மத்திலேருந்து உண்டாகிறது, பிரம்மத்தினால தான் இது இருந்துட்டுருக்கு, பிரம்மத்தினால தான் இது சம்ஹாரம் ஆகும், பிரம்மத்தினால தான் இந்த திரோதானம், அதனால தான் இந்த மோட்சம் அப்படின்னு தெரிகிறது. இந்த விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்திருக்கா, இல்லை இதெல்லாம் சேர்ந்து பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்ததா, லக்ஷணத்தை சொல்ல வந்ததான்னு சந்தேகம் வருது. சந்தேகமாகிடுத்து பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லாமே தவிர இதை பிரம்ம லக்ஷணம்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே பிரம்மத்தில் கிடையாது. லக்ஷணம் அப்படின்னு சொன்னால் லக்ஷணம் லட்சியத்தை சேர்ந்ததாக இருக்கணும், லட்சியத்தில் உள்ளதாக இருக்கணும். மாட்டுக்கு லக்ஷணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு உண்டான லக்ஷணத்தை சொல்லி இதுதான் மாட்டுக்கு லக்ஷணம் அப்படின்னு சொன்னால் சரியாக வருமோ? சொல்கிற லக்ஷணம் அதில் இருக்கணுமே இல்லையா? 2 கொம்பு இருந்ததுன்னா அது குதிரை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்களேன். கொம்பு எங்கேன்னு கேட்டால் அது அங்கே இருக்குது பாருன்னு இன்னொரு இடத்துல காமிச்சான்னா அது எப்படி குதிரைக்கு லக்ஷணமாக முடியும் இல்லையா? மாட்டுக்கே லக்ஷணத்தை சொல்லிட்டு கொம்பே இல்லை அதுக்கு. கொம்பு எங்கே இருக்குது? கொம்பு தான் லக்ஷணம், அதான் வேறு இடத்துல இருக்குது பாரு, அதுதான் இதுக்கு லக்ஷணம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் லக்ஷணம்னு சொன்னால் லட்சியத்தில் அது இருந்தாகணும்.
ஜகத்தில் நீ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது, 5 ஜன்மாதிகள், இது ஈஸ்வரனிடத்தில் இல்லையோனோ, அதனால் இது ஈஸ்வரனை சொல்லக்கூடியதாக அதுக்கு லக்ஷணமாக இந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்க முடியாது, லக்ஷணம் சொல்கிறதா எடுத்துக்க முடியாது. அதான் சொல்கிறார், ந சம்பவதி சம்பந்தாபாவாத். இந்த சொன்ன விஷயங்கள்லாம் பிரம்மத்தோடு சம்மந்தப்படலை, இந்த ஜன்மாதிகள் பிரம்மத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதனால் இது பிரம்ம லக்ஷணம்னு சொல்லப்படாது. இந்த மாதிரி ஜகத்துக்கு வருதுன்னு சொல்லி கொடுக்குறது, அவ்வளோதான். நமக்கு தெரியாது ஜகத்துக்கு உற்பத்தி எதுலேருந்து வந்ததுன்னு ஒன்றும் தெரியாது, அதை சொல்லி கொடுக்குறது. இன்னொரு விஷயமும் இருக்குங்கிற. இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு இடத்துல பார்க்குறச்ச இந்த எதுலேருந்து இந்த ஜகத்து வந்ததுன்னு சொன்னால் ஸ்ருதியிலேயே வித்தியாசமாக பல ஸ்ருதிகள் தெரியுறது. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, நம்ம ஜன்மாதி சொன்னோமே, இந்த தைத்திரிய ஸ்ருதி எடுத்துட்டோமே, யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு, இந்த இடத்துல பார்த்தா கடைசியில் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்துன்னு சொல்கிறது. அங்கே அந்த பிருகு அவள் அப்பா கிட்ட இந்த லக்ஷணத்தை கேட்டு தெரிஞ்சுண்டு, இந்த லக்ஷணம் எங்கே வருதுன்னு வருஷா ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் முடிவில் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் கண்டுபிடிச்சாராம். இந்த லக்ஷண சமன்வயம் பண்ணிட்டு விட்டார்னு. ஆனால் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரம்மந்தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஆனந்தம்னு சொன்னால், ஆனந்தம்ங்கிறது ஒரு தர்மம், அது ஒரு குணம். தர்மி அந்த குணத்தை கொண்டது, அதுதான் பிரம்மம். பிரம்மமோ ஏதோ ஒன்று, குணம்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். நான் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆனந்தத்தை உடையவனாக நான் இருக்கேன். அப்போ நான் ஆதாரம், எனக்கு ஆனந்தம், என்னிடத்துல ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த ஆனந்தங்கிறது ஒரு குணம். ஆனந்தங்கிற குணத்தை இவர் ஜென்மாதிகளுக்கு காரணம்னு சொல்கிறாரா, இல்லை தர்மியான அதுக்கு எது தர்மியோ அதை சொல்கிறாரான்னு திருப்பி சந்தேகம் வருது. இன்னொரு இடத்துல பார்த்தா மாற்றி எடுத்தோம் அப்படியே, அந்நத்திர சதேவ சோம்மேத மக்ராசீத் அப்படின்னு சொல்கிறது, அந்த சத்துலேருந்து எல்லாம் வந்ததுன்னு சொல்கிறது. சத்து தான் ஜெகத்காரணம்னு அந்த வாக்கியத்தை பார்த்தா தெரிகிறது. ஒரு இடத்துல ஆனந்தத்தை ஜெகத்காரணம்னு சொல்லிவிட்டு, இன்னொரு இடத்துல சத்து தான் ஜெகத்காரணம்னு சாந்தோக்கியம் சொல்லி கொடுக்குறது. ஒரு இடத்துல பார்த்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல ஞானம்னு சொல்லிவிட்டு, அதுலேருந்து தான் இந்த ஆகாஷாதிகள் வந்ததுன்னு மேற்கொண்டு தைத்திரியம் சொல்கிறது. அதுலேருந்து என்ன தெரியுறது, ஞானத்தை ஜெகத்காரணம்னு சொன்ன மாதிரி தெரிகிறது. ஒரு சில இடத்துல பார்த்தா யதா தமஸ்தன் ந திவா ந ராத்திரி நசன் ந சாசத் சிவ ஏவ கேவலஹான்னு ஒரு வாக்கியம் வருது. அந்த சமயத்தில் இருட்டு இல்லையா, இருட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சிவ ஏவ கேவலஹா, சிவன் மாத்திரம் இருந்தார். இந்த இடத்துல சிவன் மாத்திரம்தான் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பிற்பாடு வந்ததுன்னு சொன்னால் அதுதான் காரணங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆக இந்த வாக்கியத்தில் சிவனை சர்வ ஜகத்துக்கும் காரணம்னு சொல்கிறது தெரிகிறது. அப்போது இதெல்லாம் ஒரு கல்பத்தில் இது காரணம், ஒரு கல்பத்தில் அது காரணம்னு விகல்பமாக வச்சுக்கணுமா, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக காரணம்னு வச்சுக்கணுமா, எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியங்களுக்குன்னு இத்தனை வாக்கியங்களை பார்க்கும்போது சந்தேகம் வருது. அதுதான் சந்தேகமாக. அத்த ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. விகல்பம் சொல்கிறது சரியில்லைன்னு மீமாம்சகாலே சொல்லுவாள். விகல்பங்கிறது அந்நியாயம்னு சொல்லியிருக்கேன். அது கடைசி பட்சம் ஒன்றுமே வேறு வழி இல்லைன்னு சொன்னால் சரி விகல்பமாக வச்சுக்கோன்னு சொல்லுவாள். அதுவும் வஸ்துனி விகல்பம் கிடையவே கிடையாது. கிரியையில் வேணும்னா விகல்பம் பண்ணிக்கலாம், இப்படியாவது பண்ணலாம் அப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விடலாமே தவிர, இந்த வஸ்து என்னது இதுவா அதுவான்னு சொன்னால் இதுவோ அதுவோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அது தீர்மானத்துக்கு வர முடியும். ஆகையாலே வஸ்துனி விகல்பம் கிடையாது. இன்னும் அவ்வவஸ்தையாயிடும் விகல்பம் சொல்கிறச்சே. எது ஜெகத்காரணன்னு அதுக்கே தீர்மானம் இல்லை. இதை சத்த ஜெகத்காரணங்கிறது, ஆனந்தத்தை காரணங்கிறது, சிவனை காரணங்கிறது, அது ஒன்றும் வியவஸ்தையே இல்லையே. அது அந்த மாதிரி சொல்லப்படாது. இந்த மாதிரி சமயத்தில் வியவஸ்தித விகல்பம்னு ஒன்று சொல்லுவாள். வியவஸ்தித விகல்பத்தில் ஐச்சிக விகல்பம், வியவஸ்தித விகல்பம் அப்படின்னு பூர்வமீமாம்சையில் 2 பிரசித்தம். ஐச்சிக விகல்பம்னு சொன்னால் இவன் இஷ்டத்துக்கு இதுவாவது அதுவாவது பண்ணலாம். நான் சொல்கிறது கிரியா விஷயத்தில், வஸ்து விஷயத்தில் கிடையாது.
ஆனால் கிரியா விஷயத்தில் இப்படியாவது பண்ணலாம் அப்படியாவது பண்ணலான்னு சொல்கிறச்ச இவன் இஷ்டப்படி இப்படி தோணுதுன்னா இப்படி பண்ணட்டான், இல்லைன்னா அப்படி பண்ணட்டான்னு இவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டா அந்த விகல்பத்தை ஐச்சிகை விகல்பம்னு சொல்லுவாள். அதில் தான் இந்த தோஷம் வரும். வியவஸ்தித விகல்பம்னு உண்டு. இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், ஆனால் இவாள்லாம் இப்படி தான் பண்ணணும், அவள்லாம் அப்படி தான் பண்ணணும், இப்படி இருந்தால் இப்படி தான் பண்ணணும், அப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணணும், அதில் ஒரு வியவஸ்தை பண்ணி கொடுத்துட்டா அது வியவஸ்தித விகல்பம். இந்த ஆள் இப்படி ஆரம்பிச்சுட்டான். ஒரு சில இடத்துல பிரக்ரமாத்து நியமேத்தன்னு ஒரு சூத்திரம் ஜெய்மினி பண்ணியிருக்கார். ஆரம்ப காலத்தில் வைகல்பிக திரவியத்தில் ஒரு திரவியத்தை எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு அவன் எடுத்துட்டு விட்டானே, ஆனால் அதுக்கப்புறம் அவன் மாற்றப்படாது, அதே தான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வியவஸ்தித விகல்பங்கள் உண்டு. சூரியோதயம் ஆனதுக்கு அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வியவஸ்தித விகல்பமாக இந்த சாக்கைக்கார ஆளுக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி, இந்த சாக்கைக்கார ஆளுக்கு சூரியோதயத்துக்கு அப்புறம் அப்படின்னு இதெல்லாம் வியவஸ்தித விகல்பம். இந்த பட்சக்காரா அந்த பட்சத்தை எடுத்துக்க முடியாது, அந்த பட்சக்காரா இந்த பட்சத்தை எடுத்துக்க முடியாது. ஆனால் பொதுவாக பார்க்குறச்ச இப்படி பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ஆனால் இவாளுக்கு இது அவளுக்கு அது, இதை வியவஸ்தித விகல்பம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி இங்கே வியவஸ்தித விகல்பம் சொல்லலாமான்னு சொன்னேன், அதுவும் சொல்ல முடியலை. அங்கே என்ன சொல்கிறார், பிரம்மானேகத்துவ பிரசங்கான்னு சொல். வியவஸ்தித விகல்பம் சொல்கிறச்சே ஒரு சில பிரபஞ்சத்துக்கு இது காரணம், இந்த பிரம்மம் காரணம், ஒரு சில பிரபஞ்சத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் அப்படின்னு ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மா, ஞானமாக இருக்கக்கூடிய பிரம்மா, சத்தாக இருக்கக்கூடிய பிரம்மா, இதெல்லாம் சரியா இல்லை. அதனால் இந்த மாதிரி தோஷம் வரும். சரி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வந்து விடலாமே, சமுச்சயம் பண்ணலாமே. ஞானம், ஆனந்தம், சத்து, அதே சமயத்தில் சிவகா, எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து இப்படி எது இருக்கோ அதுதான் பிரம்மா, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஜன்மாதிகளுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்டால், சமுச்சய பக்ஷே தேஷாம் தர்மரூபத்வாத் நிகில ஜகன்னிர்மாணோபாய ஞான விசேஷ விசிஷ்ட பிரம்மத்துவ அசம்பவா. இந்த ஒவ்வொரு வாக்கியத்திலையும் எதை ஜகத்காரணம்னு சொல்லப்படுறதோ அதை பிரம்மம்னு சொல்லக்கூடிய பதம் அப்படி சேர்த்துக்கணும். இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்கே அதுதான் பிரம்மம்னு அங்கேயே சொல்லியிருக்கு. சத்தியம் என்ன, விஜானம் ஆனந்தம் பிரம்மா, ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத், அதை பிரம்மம்னு சொல்கிறதோ இல்லையோ. இன்னொரு இடத்துல பார்த்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஞானம்னு சொல்லி அதை பிரம்மம்னு சொல்கிறது. அங்கே சதைவ சௌமியதமக்கிற ஆசீஷன்னா அதுதான் பிரம்மன்னு சொல்கிறது. இந்த எல்லா இடத்துலையுமே பிரம்மங்கிற ஒரு பதம் சேர்றது. அதனால அதே பிரம்மந்தான், அது சத்து, அதே ஆனந்தம், அதே இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி சமுச்சயம் பண்ணுறதுன்னு சொன்னால் அது தர்மமாகும். தர்மி வேறு, தர்மம் வேறு. தர்மத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் பேதம் உண்டு. அப்போ பிரம்மமாக தர்மத்தை சொல்ல முடியாது. தர்மி ஒன்றா இருக்கலாம், தர்மங்கள் அதில் பலவாக இருக்க முடியும். எப்படின்னா, நம்ம ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறோம், இது ஒரே மாம்பழம். இந்த ஒரே மாம்பழத்தில் நல்ல வாசனை இருக்குது, நம்ம மூந்து பார்க்க முடிகிறது. அதில் நல்ல ருச்சி இருக்குது, அதை நம்ம ரசித்து நாக்கால் சுவைக்க முடிகிறது. கண்ணுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக ரூபம் இருக்குது. இந்த ரூபம், ரசம், கந்தம் இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இது எல்லாமே ஒரே பழத்தில் தானே இருக்குது, ஒரே பழத்தில் இருக்குது. அந்த தர்மிங்கிறது ஒன்று, அதனுடைய தர்மங்கள் பலது. அதே மாதிரி பிரம்மம்னு ஒரு தர்மியை வச்சுட்டோமானால் அதில் ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, சத்து என்ன, சத்தா என்ன, இப்படி பல தர்மங்கள் அதோட கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதை நான் பிரம்மன்னு சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் சிரமமாக போயிடும். அதனாலே தர்மியை ஜகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டா வேறு ஒரு பிரச்சனை வருதான். அது என்னென்னா, அந்த தர்மி நிர்விகாரம்னு சொல்லப்பட்டிருக்க ஸ்ருதியில் அது இந்த பிரபஞ்சமான ஒரு காரியத்துக்கு காரணமாக ஒத்துண்டோமானால் அது விகாரத்தை அடைஞ்சதாக ஆகிவிடும். அப்போ நிர்விகாரம்னு சொல்ல முடியாது போயிடும். அது வேறு சிரமமாக இருக்குது. நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு சொல்கிறச்சே
அது இதோடு சம்மந்தப்படாமல் அது பாட்டுக்கு அப்படியே சுதந்திரமாக இருக்குதுன்னு தெரியுது. அப்போ என்ன தான் பண்ணலான்னா, இது லக்ஷணத்தை சொல்ல வரலேன்னு பேசாமல் இந்த வாக்கியங்களை விட்டுடுங்கோ. இது பிரபஞ்சம் இப்படி வந்திருக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது, அவ்வளோதான். லக்ஷணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாயையை ஜெகத்காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறது, மாயாந்து பிரகிருதிம் வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம்னு. அந்த மாயையை பற்றி சொல்கிறதாக வேணாலும் வச்சுக்கலாம். ஆக பரமேஸ்வரனுக்கு இந்த வாக்கியங்கள் லக்ஷணத்தை சொல்ல வரவில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்கிறார் இந்த சூத்திரக்காரர். அவர் என்ன சொல்கிறார், எதுலேருந்து ஜகத்துக்கு ஜன்மாதி பஞ்சகம் ஏற்படுறதோ அந்த காரணம்தான் பிரம்மம்னு சொல்கிறார். ஜன்மாதிகள்லாம் அதுக்கு இல்லையே, ஜகத்தில் தானே இருக்குது, லக்ஷத்தில் சம்மந்தப்படலையேன்னு கேட்டால் இது தடஸ்த லக்ஷணம்னு. சில சமயம் லக்ஷத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய லக்ஷணமானது லக்ஷத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது நமக்கு லக்ஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுற காரணத்தினாலே அதை லக்ஷணம்னு சொல்லிக்கலாமா. லக்ஷத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் லக்ஷத்தை புரிய வச்சுக்கிறதுக்கு இது சொன்னால் சௌரியமாக இருக்குது, புரிஞ்சுக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால் அதை லக்ஷணம்னு எடுத்துக்கலாம். அதை தடஸ்த லக்ஷணம்னு சொல்கிறது. அதாவது தடஸ்தம்னா லக்ஷ்யஸ்வரூபத்தோடு சம்மந்தப்படலை, ஸ்வரூபத்தில் சேராதது, ஆனால் அதே சமயத்தில் அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் தடஸ்த லக்ஷணம். ஷாகா சந்திரமசமிவான்னு சொல்லுவார். அந்த த்விதீய சந்திரனை நம்மளால் பார்க்குறது கஷ்டம், அந்த ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். நம்ம ஆகாசம் போடு இப்படி பார்த்துட்டு இருப்போம். அதுக்குள்ளே ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, அந்த மரக்களை தெரியுறது பற்றியா, அந்த மரக்கலையில் இருக்குன்ட்டு. அந்த மரக்கலையில் பார்த்தா சட்டுன்னு அங்கே பக்கத்தில் சந்திரன் தெரிகிறது. இப்போ மரக்கலைக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சந்திரன் எங்கேயோ இருக்குது, மரக்கலை எங்கேயோ இருக்குது. ஆனால் இந்த மரக்கலையானது இவனுக்கு சந்திரனை பார்க்குறதுக்கு உதவி பண்ணிடுது. இதை வச்சு அவன் புரிஞ்சுட்டான், சந்திரனை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியானால் இதை நான் லக்ஷணம்னு சொல்ல முடியும். இது என்ன லக்ஷணம்னா தடஸ்த லக்ஷணம். லக்ஷ்யஸ்வரூபத்தில் சேராது, ஆனால் லக்ஷ்யஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபயுக்தமாக இருக்குது. அதனால் இந்த லக்ஷணத்தை நம்ம தடஸ்த லக்ஷணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சுக்கோன்னுட்டார். அப்போ அதுக்கு ஸ்வரூப லக்ஷணம் சொல்லணும்னு சொன்னால் அதில் அவர் சொல்கிறார், இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்தது சொன்னோமே, இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. அது அப்படி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், சர்வஜத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதான அதிகரணம் சிவதத்துவம் யத் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேதி உச்சியதே. சர்வஜத்வாதி இந்த வாக்கியத்துக்கு அவரே வியாக்கியானம் பண்ண போகிறார். நான் புதுசாக நாம் பண்ண வேண்டியதில்லை. இதில் உள்ள ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லி அதிகரணத்தை முடிக்க போகிறார். சர்வஜத்வாதி விசிஷ்டம், 8 அபிதானங்கள், 8 பேர்கள். அபிதானம்னா இங்கே பேர், நாமாஷ்டகம். அந்த நாமாஷ்டகங்கிறது என்னென்னா, பவாய தேவாய பவாய சர்வாய ஈசானாய பசுபதையே ருத்ராய உக்ராய பீமாய மகதே தேவாய மகாதேவா. இந்த 8 நாமாக்களுக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருக்கு. இது வேதத்தில் வரிசையாக மந்திர பிரச்சனத்தில் இந்த மந்திரங்களில் வருது. இந்த 8 நாமாக்கள் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப வசதியானது, ரொம்ப விசேஷமானது. ஆக அந்த நாமாஷ்டகம் யாரை சேர்ந்ததோ அந்த சிவதத்துவம்தான் இந்த சூத்திரத்தில் ஜெகத்துக்கு காரணமாக இந்த வாக்கியங்களில் சொல்லப்படுறதாக நிர்ணயிக்கப்படுறது. சூத்திரம் நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது. இப்போ உதாகிருதமான வாக்கியம், எந்த வாக்கியத்தில் உனக்கு சந்தேகம் வந்ததோ அந்த வாக்கியங்களில் இந்த சிவதத்துவத்துக்கு லக்ஷணம் சொல்லப்படுறது. ஜன்மாதியெலாம் லக்ஷணம்னு சொன்னால் ஜன்மாதி அங்கெல்லாம் இருக்கலாம், அது தட்டஸ்தம். ஆனால் அதுக்கு காரணமாக எது இருக்குது, அது பிரம்மம். ஆக காரணத்தை அதை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறதுனால இதெல்லாம் தடஸ்த லக்ஷணம்னு சொல்லிக்கிறது. ஸ்வரூப லக்ஷணம் நம்ம பார்த்துப்போம். இப்போ சர்வஜத்துவம்னா என்ன, ஆதிபதத்தினால என்ன எடுத்துக்கணும்னா, சர்வஜத்துவம், நித்திய திருப்தத்துவம், அநாதிபோதத்துவம், ஸ்வதந்திரத்துவம், அலுப்த சக்தித்துவம், அனந்த சக்திமத்துவம், இப்படியாக 6. இது என்ன, ஷடாகு ரங்கானி மகேஸ்வரஸ்ய அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு 6 அங்கங்கள். இதுக்கெல்லாம் அங்கம்னு பேர். அவ்யயம் அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய
சில குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் விவரம் பண்ணுறார். சர்வஜத்வம்னா என்ன? நித்யாபரோக்ஷ அனபேட்சித பாஹ்யகரண நிஷ்கலங்க அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம் இஹ சர்வஜத்வம். இதில் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, அதுக்கு வியாபிருத்தி வேறு இருக்குது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பரமாத்மாவுக்கு சர்வஜன்னு சொல்கிறோமே, எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு, அவருடைய ஞானத்தை பற்றி சில விசேஷங்கள் இங்கே சொல்லப்படுறது. அந்த ஞானம் எப்படின்னா நித்திய அபரோக்ஷம். நித்தியாபரோக்ஷம்னா என்ன? நாம் சில விஷயங்களை நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குறோம், நேராக பார்த்துருப்போம். உலகத்தில் அத்தனை விஷயமும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட நிறையவே இருக்கும். நம்ம எவ்வளவு பார்க்குறோமோ இதுக்கு மேலேயே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். ஆனால் எல்லா விஷயமும் நமக்கு நேரடியாக பார்த்ததாக இருக்க முடியாது. நேரடியாக பார்த்ததுன்னு சில விஷயமும், பரோட்சமாக தெரிந்ததுன்னு அதை விட இன்னும் பாக்கி நிறைய விஷயங்களும் இப்படி இருக்கும். ஓரளவுக்கு நாமளும் நிறைய பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறதுல நேரடியாக பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் இருக்கும், அதுக்கு மேலே பரோட்சம் இருக்கலாம். ஆனால் ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை. அவருக்கு எல்லா சர்வ விஷயமும், அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் சர்வ விஷயத்துலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது நித்திய அபரோக்ஷம். நித்தியமாகவும் இருக்குது, அபரோக்ஷமாகவும் இருக்குது. பரோட்ச ஞானம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். அதே சமயத்தில் அனபேட்சித பாஹ்யகரணா, அவருக்கு இந்த ஞானங்கள் எப்படி வருது, நமக்கு எப்படி வருது? இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம், நாம் கூட சைத்தன்ய ஸ்வரூபந்தான், ஜீவாத்மா சைத்தன்ய ஸ்வரூபந்தான். இது சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கேங்கிறதுக்காக இதுக்கு கண்ணு காது மூக்கு இந்திரியம் மனசு ஒன்றும் வேண்டாம், இது பாட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குமான்னா தெரிஞ்சுக்காது. நமக்கு கண்ணு சரியாக இருந்தால் தான் கண்ணால் பார்க்குற விஷயத்தை பார்க்க முடியும் இல்லையா? காது கேட்டால் தான் சப்தத்தை கேட்க முடியும். ஆக சைத்தன்யம் தானே ஜீவாத்மா, அது பாட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்காது. ஆக சைத்தன்யஸ்வரூபமாக இருந்தாலும் ஜீவாத்மாவுக்கு எப்படி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பல கரணங்கள் அபேட்சிக்கிறதோ, பாஹ்ய கரணங்கள் அபேட்சிக்கிறதோ, பாஹ்ய கரணம் மாத்திரம் இல்லை, அந்தఃகரணமும் தேவைதான். அந்தःகரணம் பாஹ்ய கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரியம் மனசு போக்குவரத்து எல்லாம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு பாஹ்ய கரணத்தை தவிர்த்து அந்தःகரணம் தேவைப்படுறதான். ஈஸ்வரனுக்கு அந்த சர்வஜானம் வரத்துக்குன்னு இல்லை, இருக்கிறதுக்கு மனசு கூட இருக்கிறது காரணம். இது அத்வைத சித்தாந்தத்தில் இது கிடையாது, இங்கே இருக்குது. அப்போது இந்த மனசுனால தான் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அப்படின்னா மனசு அவருக்கு அந்த ஞானத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதானா? இல்லை, அந்த மனசும் அனாதியாக இருக்குது. அந்த மனசினால் அவருக்கு தெரியக்கூடிய அந்த ஞானமும் அனாதியாக இருக்குது. இதுவும் அனாதி, அதுவும் அனாதி. இது அதை உண்டு பண்ணி கொடுக்கல, ஆனால் அதனால் இது வந்ததுன்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் அதீனத்துவம்னு ஒரு சம்பந்தம் சொல்லுவேன். அது இருந்தால் தான் இது இருக்க முடியும். அதுலேருந்து இது உண்டானதுன்னு சொல்லலை. இதுக்கு பாமதிகாரெல்லாம் ஒரு உதாரணம் என்ன சொல்லுவான்னா, ஒரு யுத்தத்தில் கவச்சத்தை தாரணம் பண்ணிட்டு போன சைனிகன் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு சௌக்கியமாக ஆற்றுக்கு சேர்த்துட்டான். ஆற்றுக்கு சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கவச்சம் தான் என்னை காப்பாற்றினது, இந்த கவச்சத்தினால தான் என்னுடைய பிராணன் இன்றைக்கி என்னுடைய இந்த சரீரத்தில் இருக்குது, என்னோடய உயிர் இதில் இருக்குதுன்னு அவன் பேசுகிறான். அப்படின்னா அவனுடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு அந்த கவச்சம் காரணம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்த உயிர் அவனுடைய சரீரத்தில் முன்னாடியிலேருந்தே இருக்கே, இவன் கவச்சத்தை போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த கவச்சமானது இவருடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு காரணம்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது உற்பத்தி காரணம் இல்லை. முன்னாடியிலேருந்தே அவன் உயிரோடு தான் இருக்கான், கவச்சம் போட்டுன்றதுனால உயிர் வந்தது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் கவச்சம் இல்லாமல் யுத்தத்துக்கு போயிருந்தான்னா உயிரோடு திரும்பியிருக்க மாட்டான் இல்லையா? அப்போது அந்த உயிரோடு இன்றைக்கி இருக்கிறதுக்கு, அவன் சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு அந்த கவச்சம் காரணமாச்சு, உற்பத்தி காரணம் இல்லை. உற்பத்தி முன்னாடியே இருக்குது. அந்த விதத்தில் பார்க்குறச்சே ஈஸ்வரனுக்கும் மனசுனாலே அந்த ஞானம் ஏற்படுறது, சர்வ விஷயகமான ஞானம் ஏற்படுறதுன்னு எதுக்காக சொல்கிறேன்னா, உற்பத்தி ஆச்சுங்கிற அர்த்தத்தில் இந்த எடுத்துக்கக்கூடாது. அவர் அவருக்கு இந்த மனசு இருக்குது, அதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்கிறார்.
சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்ருதியை காமிச்சு, ஸ்ருதிக்கெல்லாம் பெருசாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணி, ஈஸ்வரனுக்கு மனசு இருக்குது, மனசுனாலே அவருக்கு இந்த ஞானம் ஏற்படுறது, எல்லாம் தெரிகிறது, அபரோக்ஷமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அநாதிபோதத்துவம் இது ஒன்று. முதல்ல சர்வஜத்துவம், அடுத்தது நித்திய திருப்தத்துவம். நித்திய திருப்தத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு குணம், இதுவும் முக்கியமான குணம். நிரதிசய ஆனந்த பரிபூர்ணத்துவம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, அதுக்கு மேலே ஆனந்தம் கிடையாது. அதனால் அது நிரதிசயம்னு சொல்கிறது. அந்த ஆனந்தத்தோடு நிரஸ்த சமஸ்த உபப்ளவ கலங்க. ஆனந்தங்கிறது நம்மகிட்டையும் இருக்குது, ஆனால் அதோடு சேர்ந்து அப்பப்போ துக்கமும் கலந்து வருதோ இல்லையோ, இந்த துக்கத்தை உபப்ளவம்னு சொல்கிறது. துக்கமே வராத ஆனந்தம், அதே சமயத்தில் கொஞ்சமாக இல்லை நிரதிசயமானது. அப்போ இப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்குங்கிறது தான் நித்திய திருப்தத்துவம்னு சொல்கிறது. ஸ்வதந்திரத்துவம் அப்படின்னு இன்னொன்று விஷயம் இருக்குது. ஸ்வதந்திரா ஈஸ்வரனை இன்னொருத்தருக்கு அதீனமாக சொல்கிறது வழக்கம் இல்லை. ஸ்வதசித்த நிரதிசய ஞானவத்துவம், அனாதிபோதத்துவத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துவம் சொல்லணும். இது அனாதிபோதம் சொன்னால் இவருக்கு இந்த ஞானம் யாரோ சொல்லி கொடுத்து வரல, ஈஸ்வரனுக்கு எல்லாம் தெரிஞ்சதே, யார்கிட்ட போய் கற்றுண்டார் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை. யாரும் சொல்லி கொடுத்து அவருக்கு வரல, இது அனாதியாக இருக்குது. அதனால் அனாதிபோதத்துவம். அதுக்கு அடுத்தது தான் இந்த ஸ்வதந்திரத்துவம். ஸ்வதந்திரத்துவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, அந்நியப்பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்துவேன ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்துவம் சுவாதந்திரியம். இவரை இன்னொருத்தன் நீ பண்ணுன்னு சொல்லி பிரேஷணம் பண்ண முடியாது, உத்தரவு போட முடியாது. இன்னொருத்தர்னால் உத்தரவு போட முடியாதவர் இவர். பாக்கி எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறவராக இருக்கு. மற்ற எல்லா வஸ்துவையும் இவர் பிரேரணை பண்ண தூண்டி விடுறார். இவரை யார் தூண்டி விடுறதுனா உத்தரம் கிடையாது. அதனால தான் அந்நிய பிரேஷியத்துவம் கிடையாது, இவருக்கு மேலே இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது. அதே சமயத்தில் பாக்கி எல்லாத்தையும் பிரேஷணம் பண்ணக்கூடியவராக இருக்கார். அதுதான் சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அலுப்த சக்தித்துவம்னு ஒன்று சொல்லியிருக்கு. பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்கிறது. இந்த ஈஸ்வரனுடைய சக்தி இருக்கே, அது பல விதமாக இருக்குது. அதனால் இவர் சர்வசக்தி உள்ளவர், அனந்த சக்தி. அது செய்யக்கூடிய வேலை எவ்வளவுங்கிறது கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் அனந்த சக்தின்னு சொல்கிறது. அதே சமயத்தில் இவ்வளவு குணங்கள் கூடியிருக்கிறவர் சர்வ ஜகத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார், இருக்கணும்னு நினைக்கிறார், சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறார், திரோதானம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி அந்த மாதிரி ஒரு இச்சா சக்தியும் அவருக்கு இருக்குது. அதுக்கு இதை ஸ்ருதியை சொல்கிறார். துரியமிமம் லோகம் ஈஷதே ஈஷனீயு ஜனனீயு யஹா சர்வான் லோகான் ஈஷதே ஈஷனீபிஹி ஜனனீபிஹி பரமசக்திபிஹி அப்படின்னு ஆரம்பித்து ஸ்ருதியை சொல்கிறார். எல்லாம் சாந்தச பிரயோகமாக இருக்குது. ஈஷனீயு ஜனனீயு அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நான் இருக்கிறதுக்கு நியமனம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசையாம், ஈஷனேச்சா. ஜனனீயு அப்படின்னு சொன்னால் ஜனனேச்சா அப்படின்னு அர்த்தமாக இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு சங்கல்பம். இப்படியாக பலவிதமான சக்திகளோடு கூடினவராக அவர் இருக்கார். அவர் தான் பவ சர்வ ஈசான பசுபதி ருத்ர உக்ர பீம மகாதேவங்கிற நாமாஷ்டகத்துக்கு 8 நாமாக்களுக்கு வாச்சியராக இருக்கார். அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பெருசாக விவரணங்கள்லாம் கொடுத்து இப்பேற்பட்டவர் தான் அந்த பிரம்மசப்த வாச்சியம்னு முடிக்கிறார். இந்த இடத்துல கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறார். மாயாந்து பிரகிருதி வித்யாத் அப்படின்னு சொல்லியிருக்கே, மாயை காரணம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு, மாயைக்கும் இவருக்கும் தாதாத்மியம் இருக்குது. ஈஸ்வராத்மிகா மாயா. தாதாத்மியம்னு சொன்னால் மாயைக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர் ஈஸ்வரன். அதனால் மாய காரணம்னு சொன்னால் இல்லைன்னு நான் சொல்ல போகிறது இல்லை, மாய காரணம்னா இவரும் காரணம்தான். அதே சமயத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈஸ்வரனுக்கு சரீரமாக சகலத்தையும் சொன்னோம் இல்லையா,
ஷரீரம்னு சொல்லியாச்சுன்னா ஷரீரத்துக்கும் அந்த ஷரீரிக்கும் ஒரு அபிருதக் பாவமான சம்பந்தம் உண்டு. அந்த விதத்தில் இவர் எப்போது அதை விட்டுட்டு இருக்கவே முடியாது, அது இல்லாமல் இவர் இருக்கவே மாட்டார். அப்படி இருக்கிறச்ச இவர் மாத்திரம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜகத்தை சிருஷ்டி பண்ணினாருங்கிறது இல்லை. அப்போ என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜகத்து எல்லாமே சத்காரியவாதப்படி சூக்ஷ்ம ரூபமாக முன்னாடி சூக்ஷ்ம ரூபமாக இருந்துட்டுருக்கு, அதுவே ஸ்தூல ரூபமாக ஆகிறது. அப்போது சூக்ஷ்ம ரூபமாக இந்த சித்து அச்சித்து இது எல்லாத்தோடும் கூடியிருந்த அந்த பரமசிவன் ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சித் அச்சித்தோடு சேர்ந்த ரூபத்தை அடைகிறான். அப்போ என்னாச்சு, எதுவுமே முன்னாடி இல்லாதது புதுசாக வந்ததுங்கிறது இல்லையா. சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் அதுவே தத்து காரியம் பவதி. அதனால் ஜெகஜன்மாதி லக்ஷணங்கிறது இப்பேற்பட்ட ஜன்மாதி லக்ஷணத்துவம் சொன்னால் அது பரமசிவனுக்கு அந்த பொருத்தமான லக்ஷணம். ஆக இந்த வாக்கியங்கள்லாம் எதெல்லாம் படித்தோமோ அந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கு லக்ஷணத்தை சொல்கிறதுக்காக வந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டார். இதுதான் ஜன்மாத்தியதிகரணம். ஓம். श्रीगुरुभ्यो नमः. एतावत्पर्यन्तम् अस्माकं गुरुचरणैः आचार्यवर्यैः श्रीकण्ठभाष्यं स्वीकृत्य जन्माद्यधिकरणस्य निरूपणं कृतमस्ति. जन्माद्यधिकरणे तैरोक्तरीत्या विषयस्तु संक्षिप्तः. लक्षणप्रमाणयोः अपेक्षा का वर्तते विचारारम्भाय इति तैरुक्तं. संक्षेपेण अधिकरणस्य स्वरूपं किमस्ति इत्युक्तं. लक्षणनिरूपणेन लक्ष्यसिद्धिः कथं जायते तत्र सन्देहः कीदृशो भवति इत्युक्त्वा सामान्यरूपेण तस्य निरूपणं कृतम्. अन्ये च सर्वे विशेषांशाः अनेके शाङ्करभाष्ये कथमस्ति अन्यत्र कथमस्ति इत्येवं रीत्या वैलक्षण्यं प्रदर्शितं तैः. प्रायेण इदानीं यदा वयं पश्यामः विशिष्टाद्वैतसिद्धान्तः वर्तते, अयं शैवसिद्धान्तश्च वर्तते. प्रक्रिया तेषां निरूपणप्रक्रियायाम् अत्यन्तं सादृश्यं वर्तते. अत्र तु परमशिवरूपं ब्रह्मस्वरूपम् उच्यते, तत्र नारायणाख्यं ब्रह्मस्वरूपम् उच्यते. अयं तु विशेषः अस्ति. परन्तु इदानीं स्थूलचिदचिद्विशिष्टस्य सूक्ष्मचिदचिद्विशिष्टस्य च एकस्य विशिष्टाद्वैतम् इति वदामः खलु, तस्य एव अर्थः. विशिष्टाद्वैतम् इत्युक्ते तत्र एकदेशग्रहणम्. अन्द स्थूलचिदचिद्विशिष्ट सूक्ष्मचिदचिद्विशिष्ट अद्वैतம் அந்த மாதிரி தான் அது வச்சுருக்கு. இதுவும் ஒரு திருஷ்டியில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அந்த நிரூபண ரீதி ஒரே மாதிரி தான் இருக்குது. விவக்ஷிதமான ஸ்வரூபம் கொஞ்சம் உபாசனார்த்தம் வித்தியாசமாக இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த சரித்திரம் பண்ணுறவா அந்த விஷயத்தில் கொஞ்சம் விவாதம் பண்ணுவா. இவரே பார்த்து அவர் பண்ணியிருக்காரா, அவரே பார்த்து இவர் பண்ணியிருக்காரா, அது தெரியாது. அந்த விஷயத்தில் விவாதங்கள் எல்லாம் இருக்குது. ஒன்று நமக்கு தெரியறது, அதே அந்த ரீதி விசார ரீதி பார்த்தால் அந்த நிரூபண பிரக்கிரியை ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னால் அவர் சொன்ன மாதிரி சாங்கர பாஷ்யத்தில் ஜகத்தினுடைய அச்சேதனத்துக்கு தான் உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அச்சேதனத்தினுடைய காரணமாக பிரம்மத்தை லக்ஷணத்தினால நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. பிரம்மத்தினுடைய நிரூபணம் பண்ணுறாரு தவிர சேதனாச்சேதன விசிஷ்டஸ்ய அது சொல்லலை. இவர்
இந்த சேதனாச்சேதன விசிஷ்டஸ்ய பிரபஞ்சஸ்ய காரணமாக एवं तस्य सर्वस्य कारणत्वेन रूपेण ब्रह्मणः लक्षणं कर्तुं चिन्तितमस्ति इति इदानीं पठित्वा तेषां मुखात् श्रुत्वा अस्माभिरवगतं। तत्रापि विशेषांशाः अनेके परमेश्वरस्य सर्वज्ञत्वं कीदृशं स्वातन्त्र्यं कीदृशम् इत्यादि विषये निरूपणप्रकाराः भवन्ति. இதுக்கு கீழே அந்த சிவார்க்கமணி தீபிகை பார்க்குறதா இருந்தார் நிறைய விஷயங்கள் அவர் ஏகப்பட்ட மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அது ரொம்ப விசேஷமாக நிரூபணம் பண்ணுறார். அது தீட்சிதேந்தருடைய ஒரு மகிமை. அது ரசிக்கணும்னா முதல் மீமாம்சா சாஸ்திரங்கள் அத்தனை சாஸ்திரங்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரசிக்க முடியும். அது எங்களுக்கு பாடம் சொல்கிற சமயத்தில் சுவாமிநாத சாஸ்திரிகள் சொல்லியிருந்தார். என்னென்னா இப்போ இந்த சிவார்க்கமணி தீபிகை நம்மளும் பார்க்கணும். அதில் சாங்கர பாஷ்யத்தினுடைய பரிமளத்திலேயோ நியாயரக்ஷாமணியோ இல்லையோ இல்லாத சில விஷயங்கள் கூட இதில் இருக்குது. ஆனால் அது ரொம்ப விவேகமாக பார்க்கணும். ஏன்னா அது எங்கே நமக்கு பொருத்தமாக இருக்கும், எங்கே அவருக்கு மட்டும் பொருத்தமாக இருக்கும் தெரியாமல் படித்தா அது விவேகம் இல்லாமல் படித்தா உபயோகப்படாது. அந்த விவேகத்தோட எந்த விஷயம் நமக்கும் ஏற்றுக்க முடியுமோ அதை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் அதில் படிக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர். அது வாஸ்தவம் தான். நான் சில இடத்துல தான் படித்து பார்த்தேன். அது வாஸ்தவம் தான் தெரிகிறது. அது பிரித்து அந்தந்த சாஸ்திரங்களுடைய சித்தாந்தங்கள் எப்படின்னு பிரித்து பார்க்கறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறவா படித்தா தான் தெரியும். அது ஏதே யதா அஸ்மாக்கம் குருச்சரணாக பவந்தி ததாவித சக்திமந்தः பவந்தி தத்ர தஸ்ய சாஸ்திரஸ்ய சூக்ஷ்மாம்சம் பரீக்ஷ்ய தத் வைலக்ஷண்யம் சமயக் ஞாத்வா பிரித்து அதை காமிக்கிறதுக்கு அது தெரியறதுக்கும் அது தெரிவிக்கிறதுக்கும் அந்த சாமர்த்தியம் உடையவர். அதனால் அது அவர் முகமாக தெரியும் பொழுது அதுக்கு நமக்கு விசேஷம் தெரிகிறது. இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கோ, எல்லாம் நமக்கு சமன்வயிக்கணும். ஒன்றும் விரோதத்துக்காக இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் அந்தந்த திருஷ்டியில் அந்தந்த தரிசனங்கள் படிக்கிறோமே எல்லாமே சமன்வயிக்கணும். ஒன்றும் அவள் வேறு விதமாக இருக்குது இவ வேறு விதமாக இருக்குது போட்டி போடுறதுக்கு இல்லை. இருந்தாலும் அந்தந்த தரிசனத்தினுடைய சுபாவம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இப்போ தீட்சிதேந்திரால் இத்தனை கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் அந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு பற்றி சொல்லும்பொழுது அதுக்கு இது கலராது. இது இந்த கலந்து பேசுகிற மாதிரி இல்லை. அத்வைதம் சொல்லும்பொழுது அத்வைதம் தான் சொல்லுவாங்க, விசிஷ்டாத்வைதம் சொல்லும்போது விசிஷ்டாத்வைதம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு நிஷ்டை இருக்குது. பிராச்சீன ஆச்சாரியானாம் அந்த ஒரு தாதிருஷி நிஷ்டா ஆசீத். तादृशनिष्ठावन्तः यदा तादृशान् ग्रन्थान् पठित्वा एव निष्ठा जायते. अस्माकमपि अस्माकम् आचार्यास्तु तादृशनिष्ठावन्तः भवन्ति इति कृत्वा तेषां मुखात् यदा ज्ञायते तदा इदं विशिष्टाद्वैतम् इदं शैवमतम् इदम् अद्वैतं सर्वम् अस्माभिरवगन्तुं शक्यते इति अस्माकमेव भाग्यम् एतादृशाः अस्माभिः सह वर्तन्ते इति तद्भाग्यमेव मनसि स्मृत्वा कृतज्ञता नाम सा एव तद्भाग्यस्य स्मरणमेव कृतज्ञतारूपेण समर्प्य तेभ्यः धन्यवादान् विनिवेद्य विरमामि. सर्वेभ्यः ये श्रोतारः आगताः तेभ्यश्च धन्यवादान् वितीर्य विरमामि. इदानीम् आचार्यान् पूजयितुं फलसमर्पणं क्रियते.